புதுச்சேரியில் உள்ள மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளவம்பதன் இணைந்திருக்கிறார். இளவம்பதன், இந்த பொங்கல் கோலாகல கொண்டாட்டத்தில் மாணவர்கள் எவ்வாறு ஈடுபட்டிருக்கிறார்கள்? அதாவது புதுச்சேரி பாக்குமடியான்பட்ட இதயா கல்லூரியில் நாம் இருக்கின்றோம். இங்கு கோலாகலமான கொண்டாட்டத்தை மாணவிகள் ஈடுபட நாம் பார்க்க முடியும். பொங்கல் திருவிழா விட்டு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பட்டு உடை அணிந்து தங்களுடைய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலையிலிருந்து இந்த கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையாக மாணவிகள் தனித்தனியாக இந்த துறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலேயே பொங்கல் வைத்து கரும்பு மாக்கோலம் விட்டு இவர்கள் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவிகளுக்கு இடையே நடன போட்டி மற்றும் உரியடி போட்டி, அதுக்கப்புறம் பாட்டு போட்டி, நடன போட்டி என்று நடைபெற்றது. இந்த உற்சாகமான கொண்டாட்டத்தை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் நம்ம ஏற்கனவே பாரம்பரிய உடை நம்ம சொன்னது போல புடவை அணிந்து பட்டு புடவை அணிந்து காணலாம். இங்கு மாணவர்களுடன் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு இந்த ஆட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்கள்ட்ட நம்ம கேட்போம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. காலேஜுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ண இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்றோம். நிச்சயமாக இங்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் யார் என்று தெரியாத அளவிற்கு அனைவரும் ஆட்டம் பாட்டத்துடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கோலமிடுவதை பார்க்க முடியும்.